கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைகளும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? அவரை நாம் தேடும்போது நமக்கு நிச்சயமாய் பலனளிப்பார், நன்மைகளை கொடுப்பார். விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும்போது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் எந்த நன்மைகளும் குறைவுபடாது. வேதம் சொல்கிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் போது, அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் அனுதினமும் கர்த்தரை துதிக்கும் பொழுது, நாம் அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய பேரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைகளும் குறைவுபடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுகிறோமா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முகத்தை நாம் டெய்லி தேடும் பொழுது நம்மை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடுகிறது என்றால் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவோம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். நம்முடைய இருதயத்தை நேராக்கியே கர்த்தரை நாம் தேடுவோம். அவருடைய சமூகத்திலே நித்தமும் அமர்ந்திருப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை கைவிடலாம், உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நாடுவோம், தேடுவோம். அவருடைய சாட்சியின் வசனங்களை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுவோம். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவரை தேடுவோம். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நன்மைகளும் நமக்கு குறைவு வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தரையே தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. இந்த அதிகாலை வேலையிலுமே புது புது கிருபையினால் எங்களை நிரப்புங்க. விசேஷமாக உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேலையிலுமே ஜெபாபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். இந்த நாளுக்குரிய புதிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. கிருபை வரங்களினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. வேலை செய்கிற எல்லா காரியத்திலும் நன்மை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலே மீதம் எடுக்க கிருபை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா.
குடும்பத்திலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகள் குறைவுபட்டு போகாதபடிக்கு நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.